வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வினோ வயர் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி இந்த பூஜை கொடிக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு பட்டை தான் உள்ளே வச்சு பின்ன போகிறோம். இதுக்கு 2 அடி ஸ்கேலில் எடுத்துக்கலாம். உள் வயர் 2 கலரில் எடுத்திருக்கேன். இது 16 அடி ஸ்கேலில் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ராவே தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்ப்போம். இந்த வயர் ஒரு கொஞ்சம் அளவுக்கு நமக்கு தேவையான அளவு இந்த மாதிரி 2ஆக கிழிச்சிக்கலாம். கொஞ்சம் மட்டும் இந்த 2 சைடு கிழிச்சிக்கணுங்க. இந்த இன்னொரு வயரு இதே அளவு வச்சு நான் கிழிச்சிக்கிறேன். நான் மார்க்கர் பென் எடுத்திருக்கேன். நம்ம எந்த அளவு ஒரு பட்டையில் கிழிச்சோமோ அதே அளவு தான் இந்த அளவு கிழிக்கணும். இப்போ நான் இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு பண்ணிக்கலாம். ஏன்னா அதை தாண்டி நம்ம வெளியில் போயிடக்கூடாது, அதுக்காக. அடுத்து நம்ம எதுக்கு நேராக பின்னுறோமோ அதுக்கு நேராக நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு நேராக ஆப்போசிட் சைடு இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைடு தான் இப்போ நம்ம பின்னணும். இங்கே நம்ம 2 பட்டைக்கு கீழே வச்சு பின்னிக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணோம் இல்லையா, இதில் இந்த 2ஆக கிழிச்சதை இந்த ரெட்டை வயரை இந்த மாதிரி உள்ளே வெளியிலேருந்து உள்ளே எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இதுக்கு சைடில் இதுலேயும் விட்டு இப்படி மேல் வாக்கில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்படி எடுத்து இந்த பட்டையை கரெக்டாக வச்சு டைட்டாக பிடிச்சிக்குவோம். பிடிச்சிட்டு இந்த வயர் கொட்டுற டேப் இருக்கு இல்லையா, இதை அப்படியே சுற்றி விட்டுக்கலாம். நான் எப்படி சுற்றுறேன் பாருங்கள். இது மாதிரி நல்லா கிச்சனு சுற்றிக்கணும். கட் பண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம பிரித்து விட்றதுனால பிரிச்சுக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் இல்லை. பிரிக்காமல் இருந்தால் எப்பயும் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மேலேயே கூட நம்ம பின்னிக்கலாம். இப்போ ஆப்போசிட் சைடு இதே மாதிரி அங்கே என்ன பண்ணமோ அதே மாதிரி இந்த சைடு பண்ணிக்கலாம். இப்போ வெளியிலேருந்து இந்த சைடு உள்நோக்கி இப்படி விட்டுட்டோம். இதையும் அதே மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி இந்த டேப்பை வச்சு சுற்றிக்கலாம். இப்போது 2 சைடு இதே மாதிரி ஒட்டியாச்சு. இந்த சென்டர்லேயும் லைட்டாக ஒரு சுற்று போட்டு ஒட்டிடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நார்மல் கூடைனா நம்ம ஒரே வழியாக பாதையில் பட்டையை விட்டு எடுக்கும்போது அதே பாதையில் நம்ம இந்த வெளி வயரும் விடுவோம். இது 2 பாதையில் விட்டுருக்கனால இந்த எல்லோ கலரில் இந்த சைடு விட்டுருக்கோல, இந்த எல்லோ கலர் ஒரு சைடும் இந்த ரோஸ் கலர் ஒரு சைடும் விட்டு கரெக்டாக 2ம் நேராக இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கணும். இப்போது சரி பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது 2யும் இப்படி இன்ட்டு மாதிரி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ரோஸ் கலர் வயரை ரைட் சைடுலேருந்து லெஃப்ட் சைடு உள்ளேருந்து வெளியில் எடுத்து கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி எல்லோ கலர் லெஃப்ட் டு ரைட்டு இப்படி கொண்டுட்டு வரணும். மறுபடியும் இப்படி இன்ட்டு ஷேப்பில் இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ரோஸ் ரைட்லேருந்து லெஃப்ட்டு மறுபடியும் எடுத்துக்கலாம். இந்த எல்லோ கலர் லெஃப்ட்டு டு ரைட்டு மறுபடியும் இப்படி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இதே மாதிரி மறுபடியும் இப்படி இன்ட்டு மாதிரி இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சு மறுபடியும் என்ன பண்ணுமோ அதே மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட் இழுக்கணும். லெஃப்ட் சைடு இருக்க எல்லோ கலர் ரைட் சைடு இப்படியே கொண்டுட்டு வரலாம். இதே மாதிரி தான் இங்கேருந்து இது வரைக்கும் பண்ணால் அப்பப்போ இப்படி டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டைட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கேப்பாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மறுபடியும் இப்படி இன்ட்டு மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இங்கேருந்து இந்த பட்டை இருக்கு இல்லையா, ஒட்டியிருக்கும் இல்லைங்க, இது வரைக்கும் பின்னிக்கலாங்க. டைட் பண்ணி இது வரைக்கும் நான் பின்னிட்டேன்.
இப்போ இதே மாதிரி உள் சைடு பின்னிக்கலாம். பின்னுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த மாதிரி கேப் இருக்கு இல்லையா, லூஸாக இருக்கும்ல, அதை வந்து டைட்டாக உள்ளே வந்து இப்படி இழுத்துக்கணும். எப்பயுமே உள்ளே பின்னிட்டு வெளியில் பண்ணால் இன்னும் நீட்டாக இருக்கும். இப்போது வெளியில் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இப்போ உள்ளேயும் பண்ணிக்கலாம். இப்போ இன்ட்டு சேஃபில் வச்சுக்குவோம். வெளியில் வந்து ரைட் சைடு ரோஸ் கலர் வந்துச்சு, இந்த சைடு எல்லோ கலர் வருது. ஃபஸ்ட்டு எல்லோவை ரைட்லேருந்தே வெளியில் எடுத்துக்கலாம். மறுபடியும் தெரியுதுங்களா, இந்த ரோஸ் லெஃப்ட் சைடு இருக்க ரோஸை அடியில் விட்டு ரைட் சைடு கொண்டு வந்துக்கலாம். வெளியில் பண்ண மாதிரியே தான், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. மறுபடியும் இப்படி இன்ட்டு மாதிரி வச்சு ரைட் சைடு இருக்க எல்லோ கலரை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துக்கலாம். அதுமாதிரி லெஃப்ட் சைடு இருக்க ரோஸ் கலரை வந்து இப்படி ரைட் சைடு கொண்டு வந்துக்கலாம். இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி இன்ட்டு மாதிரி இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ரைட் சைடு கொண்டு வரணும், அப்புறம் லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். இதே மாதிரி இந்த டேப் ஒட்டி இருக்க வரைக்கும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். உள்பக்கமும் நான் பின்னிட்டேங்க. இப்போது நம்ம மேலே 2 இன்ட்டாக வச்சோம் இல்லையா, அந்த ரோஸ் கலரு எல்லோ கலரு இந்த சைடு எடுத்துக்குவோம். ரெண்டும் ஒன்று ஆப்போசிட்டில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்குவோம். அடியில் இருக்க 2 வயரு அது 2 இதே மாதிரி ஒன்றா வச்சுக்கலாம். இப்போது மேலே இருக்க வயரு இதுதான் ரோஸ் கலர் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படியே வச்சுக்குவோம். அதுக்கு அடியில் இருக்க இந்த எல்லோ கலரை இந்த சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வந்து இந்த எல்லோ கலரோட வச்சுருவோம். இப்போது அடியில் இருக்க இந்த ரோஸ் கலரை கீழே இருந்து மேலே கொண்டு வந்து இதோட இப்படி ஜோடி சேர்த்துருவோம். இப்போது இங்கே இந்த சைடு மேலால் இருக்கு இல்லையா, எந்த வயர் மேலே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் வயர் தான் நம்ம வந்து எடுத்து பின்னணும். இப்போ இது மேலே இருக்குது, இப்படி எடுத்துகிட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு அடியில் இருக்க வயரை இந்த மாதிரி மேலே இந்த சைடுலேருந்து மேலே இந்த சைடு கொண்டு வந்துடணும். இப்போ இங்கே இருக்க வயரை அடியில் ஒரு ரவுண்டு சுற்றி இதோட ஜோடி சேர்த்துடணும். இப்போது இது மேலே இருக்குது, அப்போ ரைட் சைடுந்து இப்படி கீழே இருக்க வயரை மேலே கொண்டு வரணும். இந்த சைடு மேலே இருக்க வயரை இந்த மாதிரி சுற்றிடணும். மறுபடியும் இப்போ இந்த வயர் மேலே இருக்குது, லெஃப்ட்டு டு ரைட்டு ரைட்டு டு லெஃப்ட், அது மாதிரி மாற்றி மாற்றி கொண்டு வரணும். இப்போ இந்த ரோஸ் கலர் மேலே இருக்கு இல்லையா, இதுக்கு அடியில் இருக்க வயரை இப்படி மேலே சுற்றி கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த மேலே இருக்க வயரை கீழே கொண்டு போயிடணும். இப்போ இந்த ரோஸ் மேலே இருக்கனால ரைட் சைடு, கீழே இருக்க அந்த எல்லோ கலர் இந்த சைடும், லெஃப்ட் சைடு இருக்க இந்த ரோஸ் கலர் வந்து அடியில் வந்து சுற்றி இப்படி கொண்டு வந்துடும். ஆனால் 2 வயரும் ஒன்று பார்த்து இருக்கணுங்க. இதே மாதிரி தான் மறுபடியும் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது மேலே இருக்கிறது கீழே. இப்போ மறுபடியும் இந்த சைடு இருந்து இந்த ரோஸ் கலர் மேலே, இந்த எல்லோ கலர் வந்து இப்படி கீழே ஒரு 4 பின்னல் பின்னிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இப்படி இறுக்கி டைட் பண்ணி இப்படி டைட்டாக அப்படி பிடிச்சிக்கணும். கேப் இல்லைன்னா கேப்பாக வந்து அசிங்கமாக இருக்கும், இந்த மாதிரி நெருக்கி போடணும். மறுபடியும் இங்கே இருக்க இது மேலே இது கீழே, இந்த சைடு மேலே இந்த சைடு கீழே, இதே மாதிரி தான் பின்னிட்டே வரணும். புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா டவுட் எதுவும் இருந்தால் நீங்கள் கேளுங்க. இப்போது இது மேலே இது கீழே, சிம்பிளுங்க. இப்போ மேலே இருக்கு இல்லையா, இந்த வயர் இந்த மாதிரி மேலே தூக்கிட்டு இருக்கோம், இதுக்கு அடியில் இருக்க வயரை வச்சு தான் பின்னணும். இதை இந்த சைடு கொண்டு வந்தால் லெஃப்ட்டு கொண்டு வந்துடணும். இப்போ வந்து இது மேலே இருக்குது, அப்போ இதை தான் மேலே எடுத்து இது மேலே இருக்கிறத கீழே எடுத்து பின்னணும். இதுதான் பேட்டர்ன். இதே மாதிரி ஃபுல்லாக பின்னிக்கலாம். இது வரைக்கும் நான் பின்னிட்டு காட்டுறேன். நான் இது வரைக்கும் பின்னி கொண்டு வந்துட்டேங்க. மறுபடியும் இந்த 2 கலரையும் வந்து ஆப்போசிட்டாக 2ஆக பிரிச்சிடலாம். இப்போ வெளியில் பின்னிக்கலாம். நீங்கள் பின்னுறதா இருந்தால் உள்ளே பின்னிட்டு அதுக்கப்புறமா வெளியில் பின்னுங்க, நல்லாயிருக்கும். இப்போது இது இன்ட்டு மாதிரி வச்சு இந்த ரோஸ் கலரை ரைட் சைடு இருந்து லெஃப்ட் சைடு வந்து வெளியில் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த எல்லோ கலரை லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடு எடுத்துக்கலாம். மறுபடியும் இதை வந்து இப்படி இன்ட்டு மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மேலே இருக்க ரோஸ் கலரை மறுபடியும் இதுக்குள்ளே விட்டு எடுக்கணும், வெளியில் எடுத்துக்கலாம். இந்த எல்லோ கலரை லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடு வந்து கொண்டு வந்துக்கலாம். இதே மாதிரி தான் இந்த சைடு ஃபுல்லாக இதே மாதிரி இன்ட்டு மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு பின்னிகிட்டே வருவோம். இதே மாதிரி உள் சைடு இந்த மாதிரி பின்னிக்கலாம். பின்னிட்டு நான் சொல்கிறேன்.
2 சைடு உள்ளேயும் பின்னியாச்சு, வெளியிலையும் பின்னியாச்சுங்க. இப்போ என்ன பண்ணுவேன், மறுபடியும் இதை இன்ட்டு ஷேப்பில் வச்சு இந்த ஸ்டார்டிங்கில் வந்து 2 கலரையும் 2 கேப்பில் விட்டோம்ல, அதே மாதிரி தான் இந்த கேப்பில் வந்து ஒரு வயரும், இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறதுல இந்த கேப்பில் வந்து ஒரு வயரும் வச்சு விட்டு உள்ளே எடுத்துக்கலாம். எடுத்து எப்பயும் போல் நம்ம உள்ளே சொருகிற மாதிரி இந்த 4 வயரை சொருகிடலாம். நான் வெளி வயருக்கு வந்து 16 அடி மெஷர்மெண்ட் சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து 15 மாற்றிக்கலாம். ஒரு அடி வந்து குறைச்சிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது எனக்கு வயர். அதனால் நான் ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு காட்டுறேங்க. அவ்வளோதான், நான் ஃபுல்லாக நீட்டாக சொருகி முடிச்சிட்டேன். பாருங்கள், எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் வாங்க. நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.